அக்கூட்டத்தை சேர்ந்த மற்றொருவர் அருபமாம் ஆத்மாவை தியானிப்பது எப்படி என்று கேட்டார். வேற கேள்வி வருது. ஆத்மாவை எப்படி தியானிப்பது? ஆத்மா நாமரூபம் கிடையாது. அதுக்கு ஒரு பேரோ அதுக்கு ஒரு வடிவமோ கிடையாது. ஆத்மாங்கிற நான் சப்தத்தை பயன்படுத்தினாலும் அது நேரடியாக அதை குறிக்கக்கூடிய சொல் கிடையாது. அர்த்தத்தை அப்படியே விளக்கக்கூடிய சொல் கிடையாது. அப்ப ஆத்மாவை எப்படி தியானிப்பதுன்னு கேட்கிறாங்க. கான்சியஸ்னஸை எப்படி நான் மெடிடேட் பண்றது? நம்ம எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும். பதில் சொல்றாரு பகவான். அருப்பமாம் ஆத்மாவை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீ ஏன் கான்சியஸ்னஸ் ஆத்மாவை பத்தி நீ கவலைப்படுற? அப்படி கவலைப்பட வேணாம்னா அப்ப நான் எதை பத்தி கவலைப்படுறதுன்னு நமக்கு கேள்வி வர்றது மாதிரி, மனதை பிடித்துக்கோள், அதாவது அது யாதென்று பார், அதுவே போதும். மனசுலதான் நம்ம ஒர்க் பண்ண முடியுமே தவிர கான்சியஸ்னஸ்ல ஒர்க் பண்ணவே முடியாது. ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்குங்க எல்லாரும். நம்ம ஞானத்துக்கு முயற்சி பண்றோம், ஞானம் அடைகிறோம், மோட்சம் அடைகிறோம், இந்த மாதிரி பல விஷயம் இது பேசிக்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப வருஷமா. நீங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. பல இடத்துல பல மகான்கள், பல குருமார்கிட்ட பல புத்தகங்கள்ல படிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. கான்சியஸ்னஸ் அடைய முடியாது. இதுதான் அப்சல்யூட் ட்ரூத். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கான்சியஸ்னஸா தான் இருக்கிறோம். பவர் இல்லாட்டினா லைட் இருக்காது, ஃபேன் ஓடாது, எதுவும் ஓடாது. அது போல நமக்குள்ள கான்சியஸ்னஸ்னு ஒண்ணு இல்லாட்டினா நீங்க இப்படி இருக்க முடியாது, நீங்க அதை கேட்க முடியாது, உங்க உடல் இயங்காது, எதுவுமே கிடையாது. நான் உயிர் சொல்ல வரல. உயிருக்கும் மேல அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது அந்த கான்சியஸ்னஸ். அது இருந்துகிட்டு தான் இருக்குது எப்பயுமே. ஆனா அதை ஒரு ஷேப்புக்குள்ளேயோ ஒரு வடிவத்துக்குள்ளேயோ ஒரு பேருக்குள்ளேயோ நம்மளால அடக்க முடியாது. அதை நீ உன்னுடைய குறுகிய இந்த லிமிட்டடான மைண்டுக்குள்ள அதை நீ கன்சீவே பண்ண முடியாது. அது என்னன்னே உன்னால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, மனதை பிடித்துக்கொள் அப்படிங்கிறார். நமக்கு கையில இப்ப என்ன இருக்கு? மைண்டு தான் இருக்கு. இப்ப எல்லாருக்கும் மைண்ட் இருக்கு, எனக்கும் மைண்ட் இருக்கு, எண்ணம் இருக்கு. நானும் எண்ணத்தை வச்சுதான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். அப்ப நமக்கு தெரிஞ்சது இந்த மனசு தான். அப்ப இந்த மனம் எப்படி வேலை செய்கிறது, இதோட மேனுஃபேக்சரிங் என்ன, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, இது எப்படி எந்த மாதிரி வேலை செய்யும், இதை நான் சரி செய்து கொண்டேன் என்றால் இந்த மனதிலே நான் சுகமாகவும் அமைதியாகவும் இருக்க முடிகிற அளவுக்கு என்ன நான் தயார்படுத்திக்கிட்டேனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா கான்சியஸ்னஸா தான் நீங்க எப்பயும் இருக்கிறீங்க. நமக்கு பிரச்சனையே நம்ம மனசுதான். இப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? நீ வெறும் சித்ஸ்வரூபம், நீ கான்சியஸ்னஸ் தான் அப்படின்னாரு. இங்க என்ன சொல்றாரு? நீ கான்சியஸ்னஸ் நீ போய் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. நீ மனசதான் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன்னா நீ மனசுலதான் ஒர்க் பண்ண முடியும். தமோ குணம் ரஜோகுணமா இருக்கிற அந்த மனசை சத்துவ குணத்துல மாத்து. ஏற்கனவே நாம பார்த்த மாதிரிதான் மனம் என்ற ஒன்றை வைத்துதான், அதுதான் கருவி. அது போல இந்த மனதை கான்சியஸை நோக்கி நாம அதை திருப்பும் பொழுது, ஒரு கண்ணாடியை சூரியனுக்கு நோக்கி திருப்பும் போது சூரியனுடைய ஒளி இந்த கண்ணாடியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அது போல இந்த மனதை நாம தூய்மைப்படுத்தி ஒரு காலகட்டத்துல போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த மனம்ங்கிற ஒரு பிடிப்பு, அதை தான் நானும் நம்ம நினைச்சிட்டு இருந்து விடுபட்டு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கான்சியஸ்னஸ்ங்கிற அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம். நம்மள அறியாம நம்ம நான்ற உணர்வானது இது வரைக்கும் இப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு மனசை தான் நானும் நினைச்சிட்டு இருக்கீங்க. நானும் நீங்க நினைக்கிறது எல்லாம் இந்த ஜீவன், இந்த புத்தி, இந்த மனசை தான் நானும் நீங்க நினைக்கிறீங்க. இந்த உடம்பு, இந்த மனசை தான். இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து, இந்த நானும் நினைக்கிற இதுல இருந்து நம்மை அறியாமல் நம்ம கான்சியஸ்னஸ் தான், கான்சியஸ்னஸ்ங்கிற அந்த இதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆயிடும். இப்ப அதற்கு தடையா இருக்கிறது இந்த மனம் அதிகப்படியான ஆசை, விருப்பம், கோபம் இது போன்ற ரஜோ தமோ குணத்துல மாட்டிக்கொண்டு உலக விவகாரங்களே எங்கேஜ் ஆயிட்டே இருக்கிறனால இது அதை நோக்கி திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கு. அப்ப நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய இடம் எதுனா மைண்டு தான். அதுக்குதான் தியானம், அதுக்குதான் யோகம், அதுக்குதான் நாம ஜபம், அதுக்குதான் பக்தி. இறைவனுக்கு பக்தி செலுத்த சொல்லல. இறைவன் எது கேட்கிறாரு? என்ன பக்தி செலுத்துன்னு அவர் கேட்கிறாரா? பக்தி செலுத்தினா நம்ம மனம் தூய்மையாகுது. மனம் தூய்மையாக உண்மையான இறைவன் யாரு, அவர் கான்சியஸ்னஸ்னா என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இந்த மனசுக்கு புரிய ஆரம்பிக்குது. தியானம் பண்ண பண்ண எண்ணம் குறைய உண்மையானது எது நமக்கே விளங்க ஆரம்பிக்குது. அப்ப மனதை தயார் செய்து சுத்தப்படுத்தவே
உண்மை எது என்று தானாகவே விளங்குகிறது இந்த மனதில். அதுக்கப்புறம் அந்த மனமானது சுத்தப்படுத்தினதுக்கு பின்பு அது இருப்பதனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப அசுத்தமா இருக்கிறத தான் சுத்தப்படுத்த வேண்டும். சோ அதனால அருப்பமாம் இருக்கும் ஆத்மாவை பற்றி கவலைப்பட வேண்டாம், மனதை பிடித்துக்கொள், அதாவது அது யாது என்று பார், அதுவே போதும். மனசை திரும்பி பாருப்பா, மனசுனா என்னன்னு பார்த்து, இந்த மனம் நான் அல்ல, இந்த மனம் தோன்றி மறையக்கூடியது, இது சத்தியம் அல்ல, இது நிலையானது அல்ல, நிமிடத்துக்கு நிமிடத்துக்கு மாறிக்கொண்டே இருப்பது உண்மையாக இருக்க முடியாது, தோன்றி அழியக்கூடியது உண்மையாக இருக்க முடியாது. எது எல்லா காலத்திலும் நிலையாக இருக்கிறதோ அதுதான் சத்தியமாக இருக்க முடியும். இந்த மனமானது நிலையாக இல்லாததினாலேயே இது அசத்தியம் என்ற புத்தி நமக்கு வர வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத குணங்களை எல்லாம் நாம் கடந்து சரியான சத்துவகுணத்திற்கு நாம் உயரும் பொழுதே உண்மை விளங்க ஆரம்பித்துவிடும். அதனால நம்ம மனசுலதான் ஒர்க் பண்ணணும். அதை தெளிவா புரிஞ்சுக்குங்க. நீங்க பண்ற எல்லா சாதனையும் மனசுலதான் பண்றோம். நல்லது.